மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வருகிற 30ஆம் தேதி மாபெரும் பொதுக்கூட்டம். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பங்கேற்று எழுச்சி உரையாற்றவுள்ளதாக தலைமைக் கழகம் அறிவிப்பு. அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வரும் டிசம்பர் 10ஆம் தேதி கழக அவைத்தலைவர் டாக்டர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் மண்டபத்தில் காலை 10 மணிக்கு தொடங்கும் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் உறுப்பினர்கள் அழைப்பிதழுடன் தவறாமல் கலந்து கொள்ள அழைப்பு. கோவையில் நடைபெற்ற புகழ்மிக்க சித்தி விநாயகர் ஆலய திருக்குட நன்னீராட்டு விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பங்கேற்று சுவாமி தரிசனம். திருவிழாவிற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு முன்னாள் அமைச்சர் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். கோவை உளியம்பாளையத்தில் நடைபெற்ற 5ஆம் ஆண்டு அம்மா நினைவு கிரிக்கெட் போட்டியை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி துவக்கி வைத்தார். வீரர்களுடன் கிரிக்கெட் விளையாடி உற்சாகப்படுத்திய முன்னாள் அமைச்சர் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் பரிசுத் தொகை வழங்கி வாழ்த்தினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுகவிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களை முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். கணவரை இழந்த பெண்ணை 6 மாதங்களாக மிரட்டி திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம். விடியாத திமுக ஆட்சியில் வீட்டில் உள்ள பெண்கள், பள்ளி செல்லும் பெண் குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக அதிமுக MP CV சண்முகம் காட்டம். பெண்களுக்கு தமிழகத்திலே இந்த ஆட்சியிலே பாதுகாப்பில்லை. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, வேலைக்கு செல்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, ரோட்ல நடந்து செல்கின்ற பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, பள்ளிக்கு செல்கின்ற பெண் பிள்ளைகளுக்கும் இந்த ஆட்சியிலே பாதுகாப்பில்லை இல்லாத நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய மற்றும் தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட சமூக விரோதிக்கு மக்களின் எதிர்ப்பை மீறியும் ஒன்றிய செயலாளர் பதவி கொடுத்துள்ளது திமுக. முன்னாள் அமைச்சரும் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் குற்றச்சாட்டு. தகாத முறையில் நடந்து கொண்டபோதுதான் நடுரோட்டில் வைத்து ஒரு செருப்பால் அடித்திருக்கிறார்கள் இந்த பாஸ்கரரை. இப்படி பல்வேறு குற்றங்களில் சம்பந்தப்பட்ட தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபட்டு வருகிற ஒரு சமூக விரோதியை திமுகவுடைய ஒன்றிய செயலாளராக நியமித்தது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் திமுகவுடைய பெயரை சொல்லிக்கொண்டு, மாவட்ட செயலாளருடைய பெயரை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஒரு இளம் பெண்ணை, ஆதரவற்ற பெண்ணை கற்பழித்திருக்கிறார். அதுவும் 6 மாத காலம். பணம் பறிப்பது, இப்படிப்பட்ட குற்ற செயலில் தொடர் குற்ற செயலில் ஈடுபடுகிற மிகப்பெரிய ஒரு குற்றவாளி, சமூக விரோதி. இன்னும் சொல்ல போனால் இவரை திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் போட போகிறோம் என்று சொன்ன போது அந்த பகுதியில் இருக்கிற திமுக ஒட்டுமொத்த மக்களும் திமுக எதிர்த்திருக்கிறார்கள், எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி சில பல ஆதாயங்களுக்காக இவர் ஒன்றிய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
தவறு செய்த திமுக ஒன்றிய செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் காப்பாற்றிக் கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. உளவுத்துறை திமுக மாவட்ட செயலாளர் பொறுப்பு அமைச்சர் என யாரும் ஸ்டாலினுக்கு எந்த தகவலும் சொல்லவில்லையா எனவும், காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் சரமாரி கேள்வி. எதுவுமே நடக்காததை போல இன்னைக்கு பாவனை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஏன் உளவுத்துறை இல்லையா? முதலமைச்சருக்கு உளவுத்துறை இல்லையா? அவருக்கு தெரியாதா? சொல்லியிருக்க மாட்டாரா? இந்த மாவட்ட செயலாளர் சொல்லவில்லையா? இங்க இருக்கிற இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக MRK பன்னீர்செல்வம் சொல்லவில்லையா? இன்று வரை காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை. திமுக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியதற்கு பதிலாக இன்றைக்கு அவரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணை கற்பழித்த ஒரு திமுக நிர்வாகி இந்த திமுக தலைமை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? துணை முதலமைச்சரே ஆபாச படங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் போது தலைவரை போலத்தான் திமுகவின் ஒன்றிய செயலாளரும் இருப்பார் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கடும் விமர்சனம். திமுக ஒன்றிய செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு முன்னாள் அமைச்சர் கண்டனம். தலைமையே சரியில்லை. துணை முதலமைச்சரே ஆபாச படங்களை வெளியிடுறாரு. அப்புறம் எப்படி ஒன்றிய செயலாளர் இருப்பார்? அவரே குஜாலா ஒரு ஆபாச படத்தை வெளியிடுறாரு. அதை பற்றியே கேட்கல யாரும். அப்ப ஒன்றிய செயலாளர் எப்படி? அவரும் அப்படிதான் இருப்பாரு. எங்க தலைவரே அப்படி இருக்கிறார். நான் என்ன யார் என்ன பண்ண முடியும்? இந்த தைரியம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற தைரியத்திலே இன்றைக்கு ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இன்றைக்கு திமுக நிர்வாகிகள் பெண்களை கற்பழித்துக் கொண்டு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறை இனியாவது காலம் தாழ்த்தாமல் விரைந்து விசாரித்து பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டுவதை விட்டுவிட்டு அச்சுறுத்துவதை விட்டுவிட்டு அந்த பெண்ணை மிரட்டி வழக்கை வாபஸ் வர வேண்டும் என்று அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இல்லை என்றால் வேறு விதமாக அவரிடம் சம்பவத்தை பற்றி மாற்றி எழுதி கொடுங்கள் என்று அவர் அச்சுறுத்தப்படுகிறார், மிரட்டப்படுகிறார். இது எல்லாம் காவல்துறை விட்டுவிட வேண்டும். ஆட்சியாளர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் நீங்கள் நிரந்தரமாக பணியாற்றக்கூடியவர்கள். பெருந்தொற்றுகள் மற்றும் இயற்கை பேரிடர்கள் அதிகரித்து வருவதாக G20 உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை. பெருந்தொற்று இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள சர்வதேச சுகாதார குழு அமைக்கவும் பிரதமர் மோடி வலியுறுத்தல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னையை அடுத்த புழலில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 10ஆம் வகுப்பு மாணவன் வன்கொடுமை சட்டத்தில் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கைகள் இல்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும் அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் 4 வயது சிறுமிக்கு சிகரெட்டால் சூடு வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கொடூர கார் ஓட்டுநர் மீது போக்சோ வழக்கு பதிவு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை நடத்தி வரும் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் என மக்கள் ஆவேசம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். சிறுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்காமல் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என வாய் கூசாமல் பேச சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனுக்கு வெட்கமாக இல்லையா என பெண்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே வீட்டு மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது குழந்தையை கடத்தி சென்ற வடமாநில நபர் சிக்கினார். சட்டம் ஒழுங்கு சந்திசிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு எவ்வித பயமும் இல்லாததால் போதைப் பொருளை தொடர்ந்து குழந்தை கடத்தலும் அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே
தென்பசியார் என்ற இடத்தில் சிறப்பு அலுவலர்கள் என கூறி லாரிகளை வழிமறித்து பணப்பறிப்பில் ஈடுபட்ட இருவர் சொகுசு காருடன் சிக்கினர். தீயசக்தி திமுக ஆட்சியில் ஏவல்துறை செயலிழந்த காரணத்தினால் நூதன வழிப்பறிகளும் முறைகேடுகளும் அச்சமின்றி அரங்கேறுவதாக பொதுமக்கள் சாடல். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியில் திமுக கூட்டணியான காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் நடுரோட்டில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மாவட்ட தலைவர் பதவி தொடர்பாக இரு தரப்பினரும் மோதிக்கொண்டதன் மூலம் உட்கட்சி பூசல் அம்பலம். மதுரை மாநகரில் பெய்த சாதாரண மழைக்கு ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெறும் மைதானத்தை சுற்றியுள்ள சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஏதோ உலக தரத்தில் மைதானம் அமைத்ததாக பிதற்றும் விளம்பர மாடல் திமுக அரசு கழிவுநீர் கால்வாய்களை முறையாக பராமரிக்காததால் சிறிய மழைக்கே மதுரை மாநகரம் சின்னாபின்னமான அவலம். காப்பீட்டுத் துறையில் 100% வெளிநாட்டு முதலீட்டை அனுமதிக்கும் மசோதா இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் முன்வைக்கப்பட உள்ளதாக தகவல். காப்பீட்டு ஊடுருவலை உயர்த்தவும் துறையின் வளர்ச்சியை விரைவாக்கவும் இந்த மாற்றம் உதவும் என மத்திய அரசு கூறும் நிலையில் உலக தரத்துக்கு இந்திய காப்பீட்டு சந்தை முன்னேறும் என எதிர்பார்ப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிப்பட்டியில் விவசாய நிலங்களுக்கு செல்லும் மின்மாற்றிகளை உடைத்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் கம்பிகள் கொள்ளை. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் மின் மோட்டார்களின் காப்பர் வயர்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கரியம்பட்டியில் போயிருச்சு, அடுத்து ஆதனாக்கோட்டையில் போயிருக்கு. காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டாங்க. இதை பதிவு பண்ணி திருடனை விரைவில் கைது பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும். இப்போ உங்கள் பகுதியில் இதுக்கு முன்னாடி திருட்டு போயிருக்கா? கரியம்பட்டியில் போயிருச்சு, ஆதனாக்கோட்டையில் போயிருக்கு. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. திருவள்ளூர் நகராட்சி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து சுத்திகரிக்கப்படாமலேயே அப்படியே கூவம் ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் ஆற்று நீர் பச்சை நிறமாக மாறிய அவலம். கேசாவரம் அணையில் இருந்து குடிப்பதற்கு ஏற்ற வகையில் வரும் நீர் மணவாள நகரில் சாக்கடை நீராக மாறுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடியாத அரசு. கூவமாற்றை நீங்கள் சுத்தப்படுத்தியாவது விட வேண்டும். மலம் கழிந்த கூவமாற்று நீர் கலக்கப்படுவதால் எங்கள் குடிநீர் பாதிக்கப்படுகிறது என்று பலமுறை மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நாங்கள் மனுவும் கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது இவர்கள் 10 கோடி அளவில் ஒரு ப்ராஜெக்டை தேர்வு செய்து இந்த நீரை புட்லூர் ஆற்றில் விடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதை புட்லூர் கிராம மக்கள் இதை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். ஆகலால் ஆட்சியாளர்களும் மாவட்ட கலெக்டர் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் இதில் தலையிட்டு கூவமாற்றை புட்லூரை தாண்டி எங்கேயாவது விட வேண்டும். இது ஆற்றில் கலப்பதால் ஆடு மாசமடைகிறது, குடிநீர் பாதிக்கப்படுகிறது, ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கிடைப்பதில்லை. சென்னை ஐனாவரம் அரசு மருத்துவமனையில் கரையானால் பலவீனமான பனைமரம் ஆட்டோ மீது சரிந்து விழுந்ததில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. பனைமரத்தை முறையாக பராமரிக்காத விடியாத அரசு அதிகாரிகள் அலட்சியமே உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் உயிரிழந்த ஓட்டுநரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி சென்னையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் ஆவேச அறிவிப்பு. கடந்த தேர்தலில் திமுகவை தாங்கள் ஆதரித்த நிலையில் வரும் தேர்தலில் மாற்றி சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவும் விடியாத திமுக அரசுக்கு ஆசிரியர்கள் பகிரங்க எச்சரிக்கை. ஆசிரியர் அரசு பணியாளர்கள் வர்த்தனமாக நினைக்கிறார்கள். நாங்கள் தான் வாக்குச்சாவடியில் உட்காருவோம். எங்க மனம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஓட்டு போட போற சில குழப்பமான உள்ளவங்கள இதுல போடுன்னு சொல்லிச்சுன்னா நாங்க என்ன மனம் சொல்லுதோ அது நடக்கும். இறைவன்கிட்ட போய் கேட்கிறோம். இறைவன் செய்யறாரா செய்யலையாங்கிறது தெரியாது. ஆனா இறைவன்கிட்ட கேட்டுட்டே இருந்தா ஒரு நாள் இறைவன்கிட்ட நம்ம வேண்டியது கிடைக்கும். அதே போல நாங்கெல்லாம் சத்தியவான்கள். சத்தியவான்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நாகை மாவட்டத்தில் வயல்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் சம்பா தாளடி பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகி வரும் அவலம். பாசன வாய்க்கால்களை தூர்வாரி ஆக்கிரமிப்புகள் மற்றும் ஆகாய தாமரைகளை அகற்ற கோரி பலமுறை புகார் அளித்தும் விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் சாடல்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தொடர் மழை காரணமாக 2000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்ததால் செய்வதறியாது திகைக்கும் விவசாயிகள். குடிமராமத்து என்றால் என்னவென்றே தெரியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வடிகால்வாய்கள் தூர்வாரப்படாததால் நீரோட்டம் தடைப்பட்டு வயல்களுக்குள் தண்ணீர் புகுந்து சேதம் ஏற்படுத்தியுள்ளதாக சாடல். காற்றின் வேகம் காரணமாக தஞ்சை மாவட்ட மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த தூண்டில் வலை அமைக்க விடியாத அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை. தடை விதிக்கும் நாட்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க ஸ்டாலின் மாடல் அரசுக்கு மீனவர்கள் வலியுறுத்தல். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மல்லிப்பட்டத்துடைய மீன்பிடி துறைமுகத்தில் காற்றின் வேகம் எந்த முறையில் சுழற்சி முறையில் அடிக்கும் என்பது ஒரு நிரந்தரம் கிடையாது. அதுக்காக தற்பொழுது கட்டப்பட்ட இந்த துறைமுகம் ஒரு பாதுகாப்பான மீனவருடைய விசைப்படகுகளுக்கோ நாட்டுப்படகுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்பதையும் எங்களுடைய மீனவருடைய கோரிக்கையாக வைக்கின்றோம். அதெல்லாம் அந்த காற்றின் வேகம் வரும்பொழுது தூண்டில் வலை இல்லாததுனால விசைப்படகுகள் முற்றிலும் சேதமடைவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் இரும்புலியூரில் நெஞ்சுவலியால் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஆம்புலன்ஸில் ஏற்றி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் தாம்பரம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அவலம். நீண்ட நேரம் ஆம்புலன்ஸில் வைத்து அலைகழித்ததே நெஞ்சுவலியால் பாதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்ததாக மருத்துவமனை முன்பு திரண்ட உறவினர்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயிலுக்கு செல்லும் சாலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதில் அச்சத்துடன் கடும் சிரமத்தை சந்திக்கும் வாகன ஓட்டிகள் மற்றும் பக்தர்கள். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் கார்த்திகை மாத மூல நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பாலபிஷேகம். பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கொட்டும் மழையிலும் வழிபட வந்த பக்தர்களுக்கு உரிய வசதி செய்து தராத விடியாத அறநிலைத்துறைக்கு பக்தர்கள் கடும் கண்டனம். கார்த்திகை சுப முகூர்த்த தினத்தையொட்டி ஏராளமான திருமணங்களும் நடைபெற்ற நிலையில் சாலைகளில் எல்லாம் மழை நீருடன் கலந்து தேங்கிய கழிவு நீரால் பக்தர்கள் கடும் அவதி. டெல்டா பகுதியுடன் இணைவதால் கடலூர் மாவட்டத்தில் 38 பஞ்சாயத்துகளில் உள்ள விவசாயிகள் பயனடைவர் என அரசு கூறினாலும் மழையால் ஈரமான நெல்லை உலர்த்த வசதி இல்லாததால் சிறு விவசாயிகள் பெரும் நஷ்டமடையும் அவலம். 17% மேல் ஈரப்பதமுள்ள நெல்லை வாங்க மறுக்கும் கொள்கை தொடர்வதால் ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் நவீன உலர்த்திகளை நிறுவ வேண்டும் என 4 ஆண்டுகளாக கோரி வரும் விவசாயிகள். நீலகிரி மாவட்டத்தின் கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் 400 ஏக்கரில் நடைபெற்ற நெல் சாகுபடி காலநிலை மாற்றம் மற்றும் தொழிலாளர்கள் தட்டுப்பாடு காரணமாக தற்போது 1 ஏக்கருக்கு குறைந்துள்ளதால் பழங்குடியினர் வாழ்வாதாரம் பெரும் பாதிப்பு. காட்டு யானை தாக்குதல் மற்றும் கொள்முதல் மையம் இல்லாமை காரணமாக இப்பகுதி பழங்குடியினரின் குல தொழில் மறையும் அபாயத்தில் உள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தொழிற்சாலை கழிவுகளால் சாக்கடையாக மாறிய தாமரை ஏரியை பாதுகாக்க வலியுறுத்தி பொதுமக்கள் ஆவேச ஆர்ப்பாட்டம். ஏரி மாசடைந்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் மாசுபாடு பல்வேறு உடல் உபாதைகளை சந்தித்து வருவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் மக்கள் நலனில் அக்கறையற்ற ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கடும் சாடல். தண்ணீர் கோடு தண்ணீர் கோடு குடிக்க நல்ல தண்ணீர் கோடு. சென்னை அம்பத்தூரில் 7வது நாளாக பணி நிரந்தரம் மற்றும் தனியார் மயமாக்கலை கைவிட வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் 4 பேர் தொடர் உண்ணாவிரத போராட்டம். தொடர் உண்ணாவிரதத்தால் அனைவரும் கடும் உடல் சோர்வுடன் காணப்படும் நிலையில் விடியாத ஸ்டாலின் அரசுக்கு தூய்மை பணியாளர்கள் மீது துளிக்கூட இரக்கமில்லையா என மக்கள் ஆவேசத்துடன் கேள்வி. திருப்பூர் மாநகராட்சியின் பிடியில் இருந்து தங்கள் கிராமத்தை காப்பாற்ற வலியுறுத்தி பொள்ளாச்சி மாசாணியம்மனுக்கு மிளகாய் அரைத்து வழிபாடு நடத்த சின்ன காளிப்பாளையம் கிராம மக்கள் வேண்டுதல் வைத்து புறப்பட்டதால் பரபரப்பு. குப்பை கொட்டுவதை தடுக்க பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் பயன் இல்லாத நிலையில் வேறு வழியின்றி தெய்வத்திடம் முறையிட்டு சென்ற பெண்கள்.
கடலூர் பச்சாங்குப்பம் மணக்குப்பம் பகுதியில் சாலை அமைத்து கொடுக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து சகதியில் நாற்று நட்டு பொதுமக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். பாம்பு தொல்லை, வாகன போக்குவரத்து சிரமம், மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையால் அவதிப்படும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. மழை காரணமாக திருச்செந்தூர், ஜீவாநகர் மற்றும் மீனவர் காலனியில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிவு நீருடன் மழைநீர் புகுந்ததால் மக்கள் உறக்கமின்றி தவிப்பு. பலமுறை புகார் அளித்தும் விடியாத திமுக ஆட்சியில் நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குடியிருப்பு வாசிகள் வேதனை. திருவாரூர் அருகே சேதமடைந்த சாலையில் நாற்று நட்டு 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் நூதன போராட்டம். 3 ஆண்டுகளில் பலமுறை மனு அளித்தும் விடியாத திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நாங்க பலவிதமான போராட்டம், இந்த சாலை வசதிக்காகவே நாங்க போராடிட்டு இருக்கோம். 3 ஆண்டுகளா நாங்க கொடுக்காத விண்ணப்பம் கிடையாது. சாலையை பாத்தீங்கன்னாக்கா நீங்க பார்க்கலாம், இப்போ நடவு நடுற அளவுக்கு இருக்கு சாலை. இந்த ரோடு மெயினான ரோடு. காலையில பசங்க ஸ்கூலுக்கு போறதுல இருந்து வேலைக்கு போறவங்க எல்லாம் இந்த வழியா தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஃபுல்லா சின்ன மழை பெஞ்சா கூட ஃபுல்லா தண்ணி ஆயிடுது. இன்னும் சொன்னா ஒரு அவசர வசதிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட உள்ள வர முடியல. அடுத்து இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா விவோ ஆபீஸ் இங்கதான் இருக்கு, மக்கள் பயன்பாட்டுல இருக்கிற பூங்கா இங்கதான் இருக்குது, ரேஷன் கடை இங்கதான் இருக்குது. எதுக்குமே மக்கள் மழைனாக்கா வர முடியல. ஏன்னா சாலை அந்த அளவுக்கு மோசமா குண்டும் குழியுமா பாதிக்கப்பட்டிருக்குது. கன்னியாகுமரி மாவட்ட தோவாளை மலர் சந்தையில் தொடர் மழை மற்றும் திருமண முகூர்த்த தேவையால் பூக்கள் விலை திடீர் உயர்வு. மல்லிகை 1 கிலோ 2000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1000 ரூபாய்க்கும் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பொதுமக்களால் கடும் விமர்சனத்திற்குள்ளான 56 அடி உயரம் கொண்ட ராஜமுருகன் சிலை புதுப்பிக்கப்பட்ட நிலையில் குடமுழக்கு விழா. வெகு விமரிசையாக நடைபெற்ற குடமுழக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். தொடர் கனமழை காரணமாக தென்காசி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, திருச்சி, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தொடர் மழை காரணமாக விடுமுறை அறிவிப்பு. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இன்று நடக்கவிருந்த பருவத் தேர்வுகள் ஒத்திவைப்பு. கனமழை எச்சரிக்கையை அடுத்து தேர்வு ஒத்திவைப்பு என அறிவிப்பு. கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் பெய்த மழையில் மழை நீருடன் சாக்கடை கழிவுநீரும் கலந்து சாலைகளில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. மழைநீர் வடிகால் பணிகளை ஸ்டாலின் அரசு மேற்கொள்ளாததால் சாதாரண மழைக்கே சாலைகளில் மழைநீர் தேங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அரசு மாணவிகள் விடுதி மற்றும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததே இதுபோன்ற அவலங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு.